டிஆர்பி மூலம் டயட் லெக்சரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 2002 கேட்கப்பட்ட வினாக்கள். மீத்திறன் மாணவர்களிடம் காணப்படும் திறன்களில் ஒன்று. ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆஃப் கிஃப்டட் சில்ட்ரன் இஸ் ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டி, பின்தங்கல் ரிட்டார்டேஷன், தனித்திருத்தல் செக்ரிகேஷன், டி நம்பிக்கையின்மை பெசிசமிஸ். சரியான விடை கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன் என்பது சரியான விடையாகும். இதுவே ரிட்டார்டேஷன் என்றது நுண்ணறிவில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், சராசரிக்கும் பின்தங்கிய மாணவர்களாக காணப்படுபவர்களிடையே பின்தங்கல் கற்றலில் குறைபாடு இருக்கும். சைக்காலஜியில் இன்ட்ராவோட் அகமுகன் என்று குறிப்பிடுவோம். அந்த மாணவர்கள் முதன்மை பண்பாக தனித்திருத்தல் செக்ரிகேஷன். தென் நம்பிக்கையின்மை யாரிடம் இருக்கும் அப்படின்னாக்கா, உளவியல் நோயான பெர்னியா என்ற நோய் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நம்பிக்கையின்மை, அப்படிலாம் அவநம்பிக்கை என்று கேள்விப்பட்டிருப்போம், அது உருவாகும். அடுத்ததாக, ஓர் ஆசிரியர் தன் வகுப்பில் சிறு குடும்பம் என்ற கருத்தை விளக்குகிறார். அவர் நடத்துவது சூழ்நிலை கல்வி என்விரான்மெண்டல் எஜுகேஷன், நல்லொழுக்க கல்வி வேல்யூ எஜுகேஷன், சி வயது வந்தோர் கல்வி அடல்ட் எஜுகேஷன், டி மக்கள் தொகை கல்வி பாப்புலேஷன் எஜுகேஷன். சரியான விடை என்ன அப்படின்னா மக்கள் தொகை கல்வி. சப்போஸ் ஏ டீச்சர் எம்பசிஸ் த கான்செப்ட் ஆஃப் ரைட் அண்ட் ராங். ஒரு ஆசிரியர் தன் வகுப்பில் எது சரி எது தவறு என்று கற்பிக்கிறார் என்று கேட்டாங்கன்னா பி ஆப்ஷன் வேல்யூ எஜுகேஷன் சரியானது. சில சமயங்களில் பாருங்களேன், எ டீச்சர் எம்பசிஸ் த கான்செப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எர்த், பூமியை பாதுகாத்தல் பற்றி குறிப்பிடுகிறார் என்றால் அது என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சூழ்நிலை கல்வி. சில சமயங்களில் ஸ்கில் பேஸ்டு டீச்சிங், திறன் சார்ந்த கற்பித்தல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அடல்ட் எஜுகேஷன் வயது வந்தோர் கல்வி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக, ஆதார கல்வியை எதன் மூலம் போதிக்க வேண்டும் என காந்திஜி கூறினார். காந்திஜி emphasized that primary education should be taught through ஆப்ஷன் ஏ தேசிய மொழி நேஷ்னல் லாங்குவேஜ், பி தாய்மொழி மதர் டங், சி ஆங்கிலம் இங்கிலீஷ், டி எந்த மொழியிலும் எனி லாங்குவேஜ். சரியான விடை தாய்மொழி மதர் டங்கில் தான் கற்பிக்கணும் என்று குறிப்பிட்டார். இதுவே ஆங்கில வழியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்று எந்த கல்வி குறிப்பிட்டது அப்படின்னாக்கா மெக்காலே கல்விக் கொள்கை. முதல்ல நம்ம இந்தியாவில் முறையான கல்வி கொண்டு வருவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்விக் கொள்கை மெக்காலே கல்விக் கொள்கையினுடைய பரிந்துரை ஆங்கில வழி. தென் நேஷ்னல் லாங்குவேஜ் இந்தியில் கற்பிக்கப்படணும் அப்படின்னு இடைநிலை கல்விக் கொள்கை டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார் கல்விக் கொள்கை குறிப்பிட்டது. கல்வியின் அடிப்படை நோக்கம். தி அல்டிமேட் கோல் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு அட்டைன் சமுதாய அங்கீகாரம் சோஷியல் ரெகக்னேஷன், தன்னிறைவு செல்ஃப் சஃபிஷியன்சி, சி முழுமையான ஆளுமை இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி, டி மனநிறைவு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரியான விடை சி ஆப்ஷன் முழுமையான ஆளுமை இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி. முழுமையான ஆளுமை அல்லது இசைவான ஆளுமை அல்லது ஒருங்கிணைந்த ஆளுமை. அப்போ அந்த ஒருங்கிணைந்த ஆளுமை அல்லது இசைவான ஆளுமை முழுமையான ஆளுமை என்பது வெல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் மென்டல் எமோஷ்னல் சோஷியல் அண்ட் மோரல், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனவீழ்ச்சி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சமநிலையில் முதிர்ச்சி அடைதல் முழுமையான ஆளுமை என்று குறிப்பிடலாம். அதற்கு அடுத்ததாக, நவீன மேலாண்மை துறையின் நிகழ்வுகளில் முதலில் இடம்பெறுவது. இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபஸ்ட். ஆப்ஷன் ஏ அமைத்தல் ஆர்கனைசிங், பி திட்டமிடுதல் பிளானிங், சி நிர்வகித்தல் எக்ஸிக்யூட்டிங், டி மதிப்பிடுதல் எவால்வேட்டிங். சரியான விடை பி. நம்ம ஷார்ட்டாக கூட எப்படி படிச்சிருப்போம்னா போஸ்ட் கார்ஃப் அப்படின்னு படிச்சிருப்போம்.
பீனா பிளானிங்கு, ஓனா ஆர்கனைசிங். ஆப்ஷன் ஏவில் இருக்குது பார்த்தீங்களா, அது 2வது படிநிலை. 3வது பார்த்தீங்கன்னா டைரக்டிங். 4வது கோஆர்டினேட்டிங், CO கோஆர்டினேட்டிங். 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிப்போர்ட்டிங். தென் பி எடுத்துட்டிங்கன்னா பட்ஜெட்டிங். அப்போ முதல் நிலையாக பிளானிங், 2nd ஆர்கனைசிங், 3rd ஸ்டாப்பிங், 4th டைரக்டிங், 5th கோஆர்டினேட்டிங், 6th ரிப்போர்ட்டிங், 7th பட்ஜெட்டிங், பி. அதனால் அதை நம்ம ஷார்ட்டாக நிமோனிக்ஸில் போஸ்ட்கார்ப் அப்படின்னு படிச்சிருப்போம். மத்திய அரசு 100% சேர்க்கைக்கு சமீபத்தில் தொடங்கியுள்ள இயக்கம். The latest movement that the center has launched for achieving 100% enrollment is known as A. Kalaiva Dronachari Navodaya Sarva Shiksha Abhiyan. ஏகலைவா துரோணாச்சாரி நவோதயா சர்வசிக்ஷா அபியான். சரியான விடை சர்வசிக்ஷா அபியான். UEE யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 2001 and 2 2001-2 தேசிய கல்விக் கொள்கை 1986 பரிந்துரையின்படி அனைவருக்கும் கல்வி திட்டம் சர்வசிக்ஷா அபியான். ஏகலைவான்றது சுயக்கற்றல். மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் ஆசிரியர் சுயக்கற்றலின் மூலமாக ஏகலைவன் திறன் பெற்றான் என்று நாம் பார்த்துருப்போம். நவோதயா என்பது இந்தியாவில் கிராமப்புற மீத்திறன் மிக்க மாணவர்களுக்கான பள்ளி. இந்த இந்தியா பேஸில் கிஃப்டட் ரூரல் கிஃப்டட் சில்ட்ரன் டு அட்மிட் ஸ்கூல் நவோதயா. தற்சமயம் தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு என்பதால் நவோதயா பள்ளி இல்லை. தமிழகத்தில் தொடக்கப்பள்ளியின் வேலை நாட்கள். இன் தமிழ்நாடு a primary school should work for option A 225 days, B 200 days, C 210 days, D 220 days. சரியான விடை 220 days. தொடக்கப்பள்ளிக்கு 220 வேலை நாளும், தென் மிடில் ஸ்கூல் 210 வேலை நாட்களும், தென் ஹையர் செகண்டரி மேல்நிலை பள்ளியில் 200 ஒர்க்கிங் டேஸ் 200 வேலை நாட்களும் நம்ம பார்த்துருப்போம். இதுவே காலேஜில் செமஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செமஸ்டருக்கு 90 டேஸ், 2 செமஸ்டர் எடுத்துட்டோம்னா 180 டேஸ். தென் தற்போது அமைக்கப்பட்டுள்ள ஆசிரிய மாணவ விகிதாச்சாரம். At present, the permitted teacher-student ratio is 1:25, 1:40, 1:45, 1:50. சரியான விடை 1:40. தென் தமிழகத்தில் தற்சமயம் உள்ள மாவட்டங்கள். ஆப்ஷன் ஏவில் 29, பியில் 31, சியில் 30, டியில் 32. ஆனால் தற்பொழுது 38. 2002 32 மாவட்டங்கள் இருந்தன. தற்போது 2024 38 மாவட்டங்கள் உள்ளன. தென் சேர சோழ பாண்டிய நாடுகளின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் காவியம். Which of the following works reflects the culture of all the three Chara, Chola and Pandya kingdoms? ஆப்ஷன் ஏ மணிமேகலை, பி திருக்குறள், சி சீவக சிந்தாமணி, டி சிலப்பதிகாரம். சரியான விடை சிலப்பதிகாரம். திருக்குறள் உலக பொதுமுறை நூலாகவும், மணிமேகலை துறவறம் பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியமாகவும், சிலப்பதிகாரம் இல்லறம் பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியமாகவும், சீவக சிந்தாமணி சீவகனின் அகவாழ்க்கையை பற்றி குறிக்கக்கூடிய காப்பியம் சீவக சிந்தாமணி.